ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஆர்கேஸ் மேஜிக் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மண் பாத்திரத்தில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸி மெத்தடாகவும் இருக்கும். இப்போது மீன் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பாறை மீன் எடுத்துருக்கிறேன். இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா நான் பெரிய லெமன் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். 5 பேர்த்துக்கு இந்த லெவல் கரெக்டாக இருக்கும். இல்லை அதை விட புளிப்பு கம்மியாக வேணால் நீங்கள் சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டீஸ்பூனில் குழம்பு மிளகாத்தூள் நான் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மல்லித்தூள் அதே டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி அதே மாதிரியே 3 மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த மாதிரி தேங்காய், இந்த மாதிரி சின்ன சைஸ் துண்டாக இருக்கனால நான் 6 துண்டு எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 4 எடுத்துக்கோங்க போதும். இதுக்கு மெயின் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் தான். இதை நச்சு போடும்போது நம்மளுக்கு வாசனையும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இந்த மாதிரி 5 சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். 10 பூண்டு பல் எடுத்திருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் தாளிக்க. ஜீரகமும் எடுத்திருக்கேன் 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போது பார்க்கலாம். ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இது சூடாக கொஞ்சம் லேட்டாகும். சூடானதும் 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 3 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். வெந்தயம் ஜீரகம் வெடிக்க விட்டாச்சு. இப்போது வெங்காயம் போட்டு வதக்குங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும், குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நறுக்கியிருக்க தக்காளியில் பாதி சைஸ் தக்காளியை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. புளியும் கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடித்து ஊற்றிக்கோங்க, இல்லைனா திப்பியாக இருக்கும். இப்போது புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 5 பேர்த்துக்கு நான் 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொன்னது தான். 1 லிட்டர் பாட்டிலில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு பாத்திரம் பத்தாதனால அதை அப்படியே தூக்கி இன்னொரு பாத்திரத்தில் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக காட்டியிருக்கேன். கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை வதக்காதீங்க. இப்போ பச்சையாகவே இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க, அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. தேங்காய் பாலாகவும் எடுத்து ஊற்றிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தேங்காயாகவும் ஊற்றிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இப்போது நசுக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு தான் இந்த குழம்புக்கு மெயினாக வாசனையும் டேஸ்ட்டும் தரும். இப்போ 1 லிட்டர் அளவு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா குழம்பு 1/4 மணி நேரம் கொதிக்கும் போது வத்திரும், ரொம்ப திக்னஸ் ஆயிரும் குழம்பு. அதனால தான் அதை விட நம்ம ஒரு 1/4 பங்கு அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம். அதாவது 250 ml ஊற்றிருக்கேன் மெஷர்மெண்ட் பண்ணணுன்னு சொன்னால். இப்போது இதை இப்படி வச்சுக்கோங்க, கலந்து கரெக்டாக இருக்கும் இந்த லெவல். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயமும் நம்மளுக்கு வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம அங்கே குழம்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நான் மாங்காய் போடுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் மாங்காய் போட்டிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் ஃபஸ்ட்டே நம்ம குழம்புல போடக்கூடாது. மீன் போடுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம மாங்காய் போடணும், இல்லைனா கரைஞ்சிடும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மிளகாத்தூள் கருகாமையும் பார்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் உங்களுக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புளி உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கூடுதலாகவோ குறைச்சலாவோ இருந்தால் ஊற்றிக்கோங்க, ஏன்னா நான் இப்போ குழம்பு ஊற்ற போகிறேன். குழம்பு ஊற்றியாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப பாருங்கள், இப்போயே நம்மளுக்கு நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. இது 1/4 மணி நேரம் கொதிக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். மூடி வைக்காதீங்க, தேங்காய் ஊற்றினால பொங்கிடும். இப்போது
குழம்பு மீன் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி மாங்காய் போட்டுட்டேன். மீன் போட்டாச்சு. குழம்பு நம்மளுக்கு தேவையான திக்னஸ் கிடச்சிருச்சு. மீன் போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு குழம்ப மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் மீன் வேகட்டும். 5 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கனாலே மண் பாத்திரம் உள்ளே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்கள் கொதிக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.